வணக்கம். இன்று நம்ம ஒரு புதிய அமைச்சகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது நம்ம நாட்டில் இல்லைங்க, ரஷ்யாவில். அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ், பாலுறவு அமைச்சகம் அப்படின்னு ஒரு துறையை கொண்டு வந்திருக்காங்க. விளாடிமிர் புதின் அவர்கள். எதனால் கொண்டு வந்தாண்டா, அந்த நாட்டில் மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் நம்ம நாட்டிலேருந்து தான் இருக்குது. என்ன இருக்குன்னா, பெண்கள் பாதுகாப்பு அமைச்சகம், மக்கள் நல்வாழ்வு மற்றும் மகளிர் பாதுகாப்பு அமைச்சகம், அப்புறம் என்ன இருக்குது, கல்வித்துறை அமைச்சகம். இந்த அமைச்சகத்திலேருந்து சில சிறப்பான ஸ்கீம்லாம் இருக்குது. அதனால் மக்கள் படிக்கிற மாணவருக்கும் சரி, மாணவியருக்கும் சரி, பின்பு கல்யாணம் முடிஞ்ச பெண்களுக்கும் சரி, முதிர்ந்தவர் பெண்களுக்கும் சரி, ஊனமுற்றவருக்கும் சரி, அப்புறம் என்ன இருக்குது, 100 நாள் வேலை திட்டம், ஊக்கத்தொகையும் சில தன்மானங்களும் சில பணங்களும் கொடுத்து மக்களை மோட்டிவேஷன் பண்ணுறாங்க. இது மாதிரி அங்கேயே ரஷ்யாவில் சில மோட்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதை பற்றி நம்ம சிறப்பாக பார்க்கலாங்க. ரஷ்யாவில் சரிந்து ஒரு மக்கள் தொகையை உயர்த்த அந்த நாடு பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பணியிட ஊழியர்கள் பாலுறவுகளை ஊக்கப்படுத்தவும், முதலாக டேட்டிங் செய்வதற்கு உதவித்தொகை வழங்கும் திட்டங்களை வகுத்து ரஷ்ய அரசு. ரஷ்ய இராணுவம் பொருளாதாரம் அந்த மக்களை சார்ந்து இருப்பதனால அரசு இந்த விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. தற்போது என்ற ரஷ்யா வெளியிட்டிருக்கும் செய்தியின்படி, அதிகாரிகள் மக்கள் தொகை நெருக்கடியை சமாளிக்க பாலுறவு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் செக்ஸ் என்ற தனித்துறையை உருவாக்குவது ஆலோசித்து வருகிறார்கள். மிரார் வலைதளம் அதிகாரிகள் முன்மொழிக்கப்பட்ட சில ஐடியாக்களை பார்க்கலாமா? மக்கள் இரவு 10 மணி முதல் இணையதளத்தையும் லைட்டையும் அணைக்க வேண்டும் வலியுறுத்தினர். முதலாக டேட்டிங் செய்வதற்கு 5000 ரூபாயை வழங்க வேண்டும் என்றும், புதுமண தம்பதியருக்கு முதலுறவு செலவு முதல் திருமணத்திற்கு 26,300 ரூபாய் வரையும் அரசை ஏற்பதென பல யோசனைகள் விவாதிக்கப்படுகிறது. மேலாக வீட்டில் இருக்கும் தாய்மார்களுக்கு சன்மானம் வழங்குவது போன்ற திட்டங்களும் பரிசீலிக்கின்றன. ரஷ்யாவில் சில மாகாணங்களின் பிறப்பு விகிதத்தை அதிகரிக்க தீவிர முயற்சியில் இறங்கிவிட்டனர். 8 வயது முதல் 23 வயது உள்ள பெண்கள் முதல் குழந்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது 1 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்க முன்வந்துள்ளது. கபோராவெஸ் மாகாணம் அரசு செலாபைஸ் மாகாணம் முதல் குழந்தைகளுக்கு 9.2 லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது. ரஷ்ய நாடு முழுவதும் பெண்களின் குடும்ப திட்டங்கள், மாதவிடாய், ஆரோக்கியம், பாலினம், நோக்கம் உள்ளிட்ட தகவல்களை திரட்டப்படுகிறது. இதற்காக பெண்களுக்கு வழங்கும் கேள்விகளில், எப்பொழுது பாலியல் ரீதியான சுறுசுறுப்பாக இருப்பீர்கள், நீங்கள் கருத்தடை மாத்திரை உபயோகிப்பீர்களா, வரும் ஆண்டில் குழந்தை பெற்றுக்கொள்ளும் திட்டம் இருக்கிறதா போன்ற பர்சனல் கேள்விகள் இடம்பெற்றுள்ளன. நிறுவனம் வழியாக வழங்கப்படும் இந்த கேள்விகளுக்கு பல பெண்கள் பதிலளிக்க விருப்பமில்லை என்று கூறப்படுகிறது. அப்படி பதிலளிக்காத பெண்கள் மருத்துவரிடம் தனிப்பட்ட முறையில் பதிலளிக்க அழைக்கப்படுகிறார்கள். ரஷ்யாவின் குழந்தைகள் பெற்றுக்கொள்ளாமல் வாழும் சுதந்திரமான வாழ்க்கை முறையை பற்றி பல ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர் மற்றும் மீடியாக்கள் ஆதாரம் விதிக்கும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பிஸ்னஸ் என்ற இன்டர்நெட் வளர்ச்சியாகவும் ரஷ்யாவில் எப்பொழுதும் இல்லாத அளவு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. கடந்த ஜூன் மாதம் 93,000 குழந்தைகள் மட்டும் பிறந்துள்ளது. இது மாதிரி எப்பயுமே அவங்க வந்ததில்லை. 1 லட்சத்துக்கு குறைவாக எப்பயுமே இருந்ததில்லை. பெண்களுக்கு கருத்தரிப்பு தடை சென்று அங்கே பாதுகாப்பு முறை இருக்கு. இதுவரை 20,000 பெண்கள் அவர்கள் கருத்தரிப்பு செய்யப்பட்டுள்ளார்கள். பெண்கள் கருத்தரித்தல் சென்றில் சென்று பதிவு செய்யப்பட்டுள்ளார்கள். மக்கள் தொகை எப்படியாவது மீட்டெடுக்கும் முயற்சி உள்ளது.